வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கீனி பழனி. நாட்டில் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் நினைவு சின்னங்களை சுற்றுலா பயணிகள் வெளிப்படையான டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் பல்வேறு செயலிகள் வாயிலாக பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 170க்கும் அதிகமான சுற்றுலா தலங்களின் டிக்கெட் நடைமுறை ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பணிகள் தங்களது பயண தேவைக்கு ரயில் ஒன் செல்போன் செயலியை பயன்படுத்துமாறு தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் நோக்கில் முன்பதிவில்லா டிக்கெட்டுகளுக்கு 3% கட்டண சலுகை அளிக்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. UPI, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ரயில்வே வேலெட் மற்றும் நெட் பேங்கிங் சேவைகளை பயன்படுத்தி ரயில் ஒன் செயலி மூலம் டிக்கெட்டுகளை பெறலாம். நடப்பாண்டிற்கான இந்தியா எரிசக்தி வார விழா கோவாவில் வரும் 27ஆம் தேதி தொடங்க உள்ளது. பல்வேறு நாடுகளில் இருந்து அரசு தலைவர்கள், தொழில்துறை நிர்வாகிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் புதுமை படைப்பாளிகள் இந்த 4 நாள் விழாவில் கலந்து கொண்டு நீடித்த எரிசக்தி ஆதாரங்களுடன் கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவது குறித்து விவாதிக்க உள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையர் ஹலிமா ஹாலண்ட் நேற்று ஆரோவில் வருகை புரிந்தார். இளைஞர் ஈடுபாடு, நிலைத்தன்மை மற்றும் கலாச்சார பரிமாற்றம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அவர் ஆரோவிலின் முக்கிய பணிக்குழுக்களுடன் கலந்துரையாடினார். ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி காணொலி காட்சி மூலம் இக்கலந்துரையாடலில் பங்கேற்றார். இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் 2024-25ஆம் ஆண்டிற்கான காயகல்ப் விருது திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை 40 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசோடு 3ஆம் இடம் பிடித்துள்ளது. காயகல்ப் விருது திட்டமானது நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார வசதிகளில் தூய்மை, சுகாதாரம், நோய்த்தொற்று கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மற்றும் ஒட்டுமொத்த சுகாதாரத்தை மேம்படுத்த ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.